மலையக அரசியல் அரங்கத்தின் நிலைப்பாடாக நான் இந்த ஊடக சந்திப்பினூடாக வெளிப்படுத்துவது அல்லது கோருவது யாழ் மாவட்ட தமிழ் சமூகத்தினருக்கான விண்ணப்பமாக கருதுகிறேன். நாங்கள் வேறுபட்ட தேசிய இனமாக இருந்த போதும் இனத்தால் மொழியால் ஒன்றுபட்டவர்கள், கலாச்சார பண்பாடுகளால் ஒன்றுபட்டவர்கள். ஒரு காலத்தில் எங்களுக்கிடையே சொல் ரீதியான முரண்பாடுகள் காணப்பட்ட போதும் கூட, சமூக ரீதியான வேறுபாடுகள் காணப்பட்ட போதும் கூட அவை காலம் கடந்ததாக இன்று மாற்றம் பெற்று பல்வேறு புரிந்துணர்வுடன் முன்னோக்கி செல்லக்கூடிய பல்வேறு சந்தர்ப்பங்களை நாங்கள் கண்டிருக்கிறோம். இந்த நிலையில் அவரை ஒரு தனிப்பட்ட ஆளாக கருதாமல், தனிப்பட்ட நபராக கருதாமல், என்னுடைய பார்வையிலே யாழ் மாவட்ட மக்களின் வாக்குகளை பெற்ற பிரதிநிதி என்ற வகையில், அதாவது யாழ் மாவட்ட மக்களை பிரதிநிதித்துவம் செய்கின்ற பிரதிநிதி என்கின்ற வகையில் அவரது ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கு பின்னாலும், அவரது ஒவ்வொரு வசைபாடலுக்கு பின்னாலும், ஒவ்வொரு சமூக நிந்தித்தலுக்கு பின்னாலும் யாழ் மாவட்ட தமிழ் சமூகம், தமிழ் மக்கள் நீங்களும் பொறுப்பாக இருக்கிறீர்கள் என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன். எனவே நீங்கள் வாக்களித்த மக்கள் அவர் சுயாதீனமாக கேட்டாரா, கட்சியில் கேட்டாரா என்பது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் யாழ் மாவட்ட பிரதிநிதி என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையில் இத்தகைய தொடர் நிந்தித்தலை நீங்கள் அனுமதித்துக் கொண்டிருக்க போகின்றீர்களா? உங்களையும் உங்கள் சக சமூகங்களையும் இழிவுபடுத்துகின்ற இந்த வார்த்தையை தொடர்ச்சியாக அனுமதிக்க போகின்றீர்களா என்பதை யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய மக்கள், அவர்களை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய கட்சிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருப்பதாக நினைக்கிறேன். ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக 2-3 பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்திற்கு அல்லது பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கெல்லாம் நான் தலைமை வகித்திருக்கிறேன். அதே போல மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் உபதலைவராக செயல்பட்டிருக்கிறேன். ஒருபோதும் கூட நுவரெலியா மாவட்டத்தில் இத்தனை மோசமான நிலையில் நாங்கள் ஒரு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தை அல்லது ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை கண்டதில்லை. நாங்கள் இருவேறு மொழி பேசுபவர்கள் ஒன்றாக அமர்ந்து பல்வேறு அரசியல் கருத்து முரண்பாடுகளை கொண்டவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து கூட நாங்கள் நடத்துகின்ற போது கூட அத்தகைய பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டமோ ஒருங்கிணைப்பு குழு கூட்டமோ இத்தகைய மோசமான காட்சிப்படுத்தலை செய்ததில்லை. எனவே ஆனால் யாழ்ப்பாணத்திலே நடைபெறுகின்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டமாக இருக்கட்டும் அல்லது பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டமாக இருக்கட்டும், அது மோசமான ஒரு பக்கத்தை தேசிய ரீதியாக சக சமூகங்களுக்கும் சர்வதேச ரீதியாக வேறு தரப்புக்கும் எடுத்துக்காட்டுகின்ற ஒரு நிலைப்பாட்டையும் இவரது நடவடிக்கையினூடாக பார்க்கிறோம். எனவே ஒரு பக்கம் சமூக நிந்தித்தல், மறுபக்கமாக ஒரு அரச நிர்வாக பொறிமுறைக்குள் இருக்கின்ற செயற்படுகின்ற பெருமதியான மதிப்பு ரீதியாக செயற்பட வேண்டியவர்கள் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்கின்றோம் என்பதெல்லாம் இங்கே கேள்விக்குறியாகிறது. எனவே யாழ் மாவட்ட மக்களே, யாழ் மாவட்டத்தை பிரதித்துவம் செய்கின்ற அரசியல் கட்சிகளே, உங்கள் எல்லோரையும் பார்த்து மலையக அரசியல் கட்சிகளாக, மலைய அரசியல் அரங்கமாக நாங்கள் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றோம். இது சார்ந்து நீங்கள் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வாருங்கள். உங்களிடமிருந்து ஒரு பொதுவான பதிலை எதிர்பார்த்து மலையக அரசியல் அரங்கம் விடைபெறுகிறது. நன்றி.